கில்லிங் ஃபீல்ட்ஸ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, கேமர் 3 மொழியில வந்து எடுத்திருக்காங்க. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புக்கு. அதாவது வந்து சிட்னி எழுதிய வந்து பிராணின் வந்து வாழ்க்கையும் மரணமும் சொல்ற அந்த ஒரு புக்கை தழுவிதான் இந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ்ன்னு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா திரைக்கதையை கொஞ்சம் டோட்டலா மாத்திருக்காங்க. திரைக்கதை வந்து ப்ரூஸ் ராபின்ஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ரோலண்ட் ரோலண்ட் வந்து நல்ல இந்த படத்தை வந்து மிக சிறப்பா ஒரு பக்கா கமர்ஷியல் படமா பண்ணியிருக்காங்க. இந்த பூமியின் அவலங்களை வந்து எந்தவித சமரசத்திற்கு இடமில்லாம சொல்ற படம் தான் இந்த படம். படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நிருபரின் பார்வையில வந்து சொல்லப்பட்ட கதை தான் இந்த கதை. கம்போடியால வந்து கேமர் ரூத்துன்னு சொல்லி அப்ப இருக்கிற வந்து ஆட்சியில வந்து அதனுடைய கொடுமைகளை வந்து பத்திரிகையில வந்து வர்றதுக்காக வந்து இங்க இருந்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில இருந்து போன ஒரு ரிப்போர்ட்டர் சிட்னி. ஸோ இவருக்கு வந்து அங்க வந்து கம்போடியால இருக்க பத்திரிகையாளரும் மொழிபெயர்ப்பாளருமான டித்து, இவங்களுக்கு இடைப்பட்ட உறவு தான் இந்த படத்துடைய கதை. இவங்க வந்து எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சனையில சிக்கிறாங்க, இதுல இருந்து எப்படி வர்றாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய கதை தான் இது. இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான படமா இருக்கும். ஒரு உண்மை சம்பவங்களை கொண்ட கதை. இடத்துல பாத்தீங்கன்னா வியட்நாமுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில இருக்க ஒரு வளமிக்க பிரதேசம் தான் கம்போடியா. கம்போடியாவுடைய இருண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா போல்பாட்டோட ஆட்சி காலம் தான் கம்போடியாவின் இருண்ட காலம். காலத்துல வந்து மக்கள் வந்து எந்த விதமான காரணமின்றி கூட்டமா வந்து கொல்லப்படுறாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து நியூயார்க்ல இருந்து ரிப்போர்ட்டர் சிட்னி வந்து என்னன்னா இங்க வந்து வர்றாரு. ஸோ இவருக்கு வந்து மொழிபெயர்ப்பாளரும் அந்த கம்போடிய பத்திரிகையாளருமான பிரானோட உதவி வந்து தேவைப்படுது. அவர் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா வந்து ரகசிய பயணம் மேற்கொள்றாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து நியூ லுக் பகுதிக்கு வந்து என்னன்னா அங்க வந்து சட்டவிரோதமா போறாங்க. அங்க குண்டு வீச்சுல வந்து மக்கள் படும் செய்திகளையும் அந்த அவலங்களையும் வந்து படம் பிடிக்கிறாங்க. படம் பிடிச்சு நியூயார்க் பத்திரிகைக்கு அனுப்புறாங்க. இதுல வந்து பத்திரிகையில வருது, ஒரு பெரிய ஒரு பூதகரமான செய்தியாகவும் பரவுது. இவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து கெமர் ரூத்தோட குழுவினர் பிடியில மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்க இருந்து கெஞ்சி கூத்தாடி இவங்க 2 பேரோட சில பத்திரிகையாளரோட எஸ்கேப் ஆகுறாங்க. சிட்னிக்கும் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலான நட்பு வந்து தொடருது. இவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்போடியா முழுவதும் வந்து போல்போட்டோட கட்டளைக்கு கீழே வந்து செயல்படுது. ஃபுல் கண்ட்ரோல்லையும் அவங்க கண்ட்ரோல்ல வருது. 1975 வந்து கம்போடியால இருக்க அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளையும் வந்து ஊருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. வெளிநாட்டு பிரஜைகள் வந்து வெளியேற காலகட்டத்துக்குள்ள வந்து சிட்னி வந்து முயற்சி செஞ்சு பிரானுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து நியூயார்க்கு அனுப்புறாரு. வந்து மக்கள் நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. கம்போடிய நாட்டு பணத்தை வந்து எல்லா பணத்தையும் கொட்டி வந்து தீயிட்டு எரிச்சு கொளுத்துறாங்க. விட்டு போகாம வந்து இங்கேயே இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர்கள் பிடியில வந்து அகப்பட்டு வந்து சின்ன பின்னமாகிறாரு, சிக்கி சித்திரவதைப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அங்க இருந்து தப்பிக்கிறாரு. அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு குழுவுல மாட்டிக்கிறாரு. ஆனா என்னன்னா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து அந்த குழுவோட குழந்தைக்கு வந்து இவருக்கு பிடிச்சு போச்சு. ஸோ அவர் கூட வந்து ஒரு நல்ல நட்புறவு ஏற்படுது. இப்பட்ட நட்புறவு ஏற்பட்ட நிலையில வந்து திடீர்னு வந்து அங்கேயும் வந்து சண்டை ஆரம்பிக்குது. அப்போ வந்து என்னன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்து இவரை வந்து பத்திரமா வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி இவர் கூட வந்து ஒரு 4-5 பேர் வர்றாங்க. ஸோ அப்படி வந்து இவங்க போயிட்டு இருக்கவங்க எதிர்பாராம கண்ணுவெடி தாக்குதல்ல சிக்கி வந்து அங்க வந்து இவரை தவிர மற்றவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. இதுல வந்து நோருன்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சவர் வந்து ஒரிஜினலா வந்து ஒரு டாக்டர். இவர் வந்து என்னன்னா கம்போடியால இருந்தப்ப வந்து இவரும் இவர் மனைவியும் வந்து தீவிரவாத குழுக்களால் மாட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்படுறாங்க. இப்படி வந்து சித்திரவதை செய்யப்பட்டு அவங்களுடைய மனைவி வந்து இறந்து போறாங்க. இவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து விடுதலையாகி வெளியில வர்றாரு. வெளியில வந்து நியூயார்க்ல தஞ்சயம் அடைகிறாரு. இவர் இந்த நியூயார்க்ல தஞ்சம் அடைகிறப்ப அங்க வந்து இவர் வந்து டாக்டரா வேலை செய்யறாரு.
இவரை வந்து சந்திச்சு, இந்த படத்தோட இயக்குனர் இவரை சந்திச்சு, நீங்க வந்து இந்த கேரக்டர்ல நடிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து அவரை வந்து நடிக்க வைக்கிறாங்க. இவர் வந்து நடிச்சு இவருடைய சிறப்பான நடிப்பால வந்து இவர் வந்து சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருது வாங்குறாரு. இது மட்டும் இல்ல, வந்து இவருடைய இறப்பு வந்து எதிர்பாராம இருந்துச்சு. இவர் வந்து எத்தனையோ தீவிரவாதிகள் பிடியில மாட்டி இருந்து தப்பிச்சு வந்தவர். இவர் வந்து என்னன்னா, இவர் கழுத்துல வந்து ஒரு டாலர் போட்டிருந்தார். இந்த டாலர் பிடுங்கிறதுக்காக நடைபெற்றதுல ஒரு கத்தி குத்துல வந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. சோ இவருடைய இறப்பு வந்து என்னன்னா எதிர்பாராம நடந்த இறப்பு தான். இந்த படம் வந்து என்னன்னா ஆஸ்கார் அவார்டுக்கு 3 பிரிவுல போச்சு. எடிட்டிங்க்கு போச்சு, சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு போச்சு, கேமராமேன் விருது. இந்த படம் வந்து 3 ஆஸ்கார் விருது வாங்குச்சு. அதாவது சிறந்த கேமராமேன், சிறந்த எடிட்டிங்கு, சிறந்த துணை நடிகருக்கான விருது ஆகிய 3 விருதுகளையும் வாங்குச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் தப்பிச்சு போயிட்டு வந்து என்னன்னா தாய்லாந்துல இருக்க செஞ்சிலுவை சங்கம், அந்த செஞ்சிலுவை சங்கத்துல ஒரு கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. ஃபுல்லா அவரை பத்தி லெட்டர் எல்லாமே எழுதி அனுப்பிச்சிருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் அங்க இருந்து மீட்டு நியூயார்க்ல கூட்டிட்டு வர்றாரு. சோ நியூயார்க்ல வந்து அவர் வந்து என்னன்னா நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணி கொஞ்ச காலத்துல ஒர்க் பண்ணி பின்னாடி உடம்பு சரியில்லாம தான் இறந்து போறாரு.